அஸ்ஸலாமலைக்கும். முசாஸ் மொமெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஹாய் ஹாய் ஹாய். முசாக்கர், நாங்க இன்னைக்கு என்ன செய்கிறோம்? என்ன செய்ய போறோம்டா? சப்மரி, ஷவர்மா, பர்கர், இவ்வளவு ஐட்டம் செய்ய போறோம். இவ்வளவு ஐட்டம் செய்யல. ஆனா எங்க சேனல்ல செஞ்சு காட்டுவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருளை தான் செய்ய போறோம். அது இல்லடா, பண்ணே இல்லையா? எந்த டைலாக திருடி வாசிக்கிறியா? சரி சொல்லு. அதுக்கு தேவையான முக்கியமான பொருள்டா மயோனைஸ். அதேதான், மயோனைஸ் தான் செஞ்சு காட்ட போறோம். மயோனைஸ் ஆனா சும்மா சாப்பிடல. அது மயோனைஸ் சும்மா சாப்பிட முடியாத வெங்காயம் வச்சிருக்கேன். அது வச்சு என்ன சொல்லுங்க பாக்க. வெங்காயத்தை வச்சு என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஒனியன் ரிங்ஸ். அதேதான், ஒனியன் ரிங்ஸ். அதுவும் மயோனைஸ் சேர்ந்து சாப்பிட்டு காட்ட போறோம். ஆமா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்களோட சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனை தட்டி விடுங்க. கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயோனைஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஆயில், நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறோம். கோன் ஆயில், இந்த மாதிரி வாசனை இல்லாத ஆயில்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 முட்டை, 2 முட்டைக்கு தேவையான ஆயில் அளவு 500 மில்லி. மஸ்டர்ட் பேஸ்ட் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லாட்டியும் கடுகை நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. சீனி, உப்பு, 5 பற்கள் வெள்ளைப்பூண்டு, பெப்பர், தேசிக்க 1 காய். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். வாங்க செய்முறை விளக்கத்துக்கு போகலாம். முதல்ல என்ன செய்வோம்டா, வெள்ளை பூண்டுகளை சிறு துண்டுகளை வெட்டிப்போம். முதல்ல நாங்கள் 2 முட்டையை உடச்சி ஊற்றிப்போம் பிளெண்டரில். அதுக்கு பின்னால் நறுக்கி வச்ச வெள்ளை பூண்டுகளை போட்டுக்குவோம். அதுக்கு பின்னால் மஸ்டர்ட் பேஸ்ட். உங்களுக்கு சைஸை பார்த்துக்கலாம். யோகட் கரண்டி ஸ்பூன் எடுங்க. அதில் சைஸுக்கு எல்லாம் போடுங்க. பெப்பர் தூள், உப்பு, சீனி, பிளெண்டரை மூடி அப்போ லோ ஸ்பீடில் அரைச்சிக்கலாம். 2 செகண்டோட நிப்பாட்டிடுங்க. அதுக்கு பின்னால் ஆயில் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஸ்பீடில் அரைக்கணும். 2 செகண்ட். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆயில் சேர்க்கணும். இல்லைன்னு சொன்னால் மைனஸ் ஒழுங்கு வராது. அடுத்த பிளெண்டரை ஆஃப் பண்ணணும். இல்லாட்டியும் ஒரே ஸ்பீடுக்கு போட்டு ஆயில் ஊற்றினா அதுவும் ஒழுங்கு வராது. அடுத்த இடையில் எலுமிச்சை சாறை விட்டுக்கலாம். இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த எலுமிச்சையை உருட்டிப்போம். அப்போ தான் நல்ல சாறு கிடைக்கும் எங்களுக்கு. இடையில நாங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இது 1 காய் எலுமிச்சை போதுமானது. நான் 1.5 காய் போட்டு இன்னும் புளி டேஸ்ட் நல்லா வரணுன்றதுக்காக. அதுக்கு பின்னால் அடிச்சு உங்களுக்கு பார்த்தா விளங்குது, நல்லா இடிட்டு வருது.
இதில் கரண்டியில் எடுத்து இப்படி வடியக்கூடாது, இன்னமும் ஆயில் போட்டு அரைச்சிக்கலாம். என்னென்னு சொன்னால் இப்போ அரைச்சிட்டோம், கடைசி நிமிடத்தில் வைக்கிறோம். வாங்க கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ ஆயில் போட்டுக்கிறேன். அடிக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளெண்டர் உள்ளுக்குள்ளே சுற்று மேலே சுற்று இல்லை, இது தான் ஒழுங்கான பாதம். என்ன சார் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா கரண்டிலிருந்து ஒட்டி இருக்குது, விலை இல்லை. இதுதான் கரெக்டான பாதம். இப்படி வரும்போது நிப்பாட்டிருங்க. ஓகே, மயனஸ் இது என்ன மஞ்சள் கலராக ஆகிக்குதுன்னு கேட்கலாம். உங்களுக்கு கூடுதலாக மஞ்சள் கலராக வர பிடிக்கலைன்னா வெள்ளை கலராக இருக்கணும்டா நீங்கள் வந்து அந்த மஸ்டர்ட் பேஸ்ட் சேர்க்கும் போது குறைவாக சேர்த்துங்க. டன்டடாங். இப்போ பார்த்தீங்கன்னா மயோனைஸ் முசக்கர் அருமையாகவே செஞ்சு எடுத்துக்கிறாரு. இதை கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஆமாம், இப்போ நான் மயோனைஸ் செஞ்சு எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒனியன் ரிங்ஸ் தான் செய்கிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், ஒனியன் ரிங்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பிரெட் கிராம்ஸ், அதாவது பிஸ்கட் தூள்னு சொல்லுவோம் நாங்கள். அடுத்தது பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து பெரிய வெங்காயமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 100 கிராம் மாதிரி எடுத்துக்கிறோம். முசாக்கர் கத்தியை தீட்டிக்கிறாரு. கத்தியை தீட்ட இங்கே முசாக்கர் புத்தியை தீட்டுங்க. கத்தி தீட்டலப்பா, இங்கே போக்கா டெம்போட்டில் கத்தி தேவைப்படியும். கத்தியால் இந்த தண்ணியெல்லாம் வலிச்சுட்டு இருந்தேன். ஒரு கத்தியை தீட்டலையா, கத்தியால் தண்ணியை வலிச்சு கொண்டு இருக்கிறாரு. வாங்க இப்போ அந்த செய்முறைக்கு போகலாம். முசாக்கர் முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல வெங்காயம் வெட்டிப்போம். குண்டு வெங்காயம் குண்டை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி குண்டை வெட்டிங்க. குண்டை இல்லை முசாக்கர், அது நல்லா பெரியதாக வெட்டிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்த்தாலே விளங்க, கொஞ்சம் அகலமாக பெருசாக வெட்டிக்கொள்ளுங்க. நாங்கள் இதை வளையமாக செய்ய போகிறோம், அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்க சொல்கிறோம். சரி, இது மாதிரி பெருசாக வெட்டி எடுத்துங்க, இந்த அகலத்தில் மாதிரி. இப்போ தான் ஒனியன் செய்கிறதுக்கு இலவாய்க்கும். நாங்கள் வெங்காயத்தை ரிங்ஸாக பிரிச்சுப்போம். இது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் ரிங்ஸாக பிரிக்கணும் நாங்கள். ஏன்னா இந்த ரிங்ஸ் தான் நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். அடுத்த என்ன இப்போ செய்யணும் சக்கர்? அடுத்த இதெல்லாம் நாங்கள் கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா பரட்டி அதை பொரிக்க போகிறோம். இப்போ நாங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்து இன்னும் செய்முறைக்குது அதுக்கு. அதை செஞ்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் இப்போ பொரிச்செடுக்க தாங்கிறோம். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் முதல்ல ஒனியன் ரிங்ஸுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறோம். அதை நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொச்சிக்கத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முட்டை ஒன்று, அதுபோல் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிவிடுங்க. நாங்கள் மைதா மாவை கலந்துக்கலாம். ஸ்ரீலங்காவில் நாங்கள் இதை கோதுமான்னு சொல்லுவோம், இந்தியாவில் பெரும்பாலும் மைதா மாவுன்னு தான் சொல்லுவாங்க. தேவையான அளவு பார்த்து மைதா மாவு கலந்துங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் ஒனியனில் அது நல்லா ஒட்டும். சரி, இப்போ மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ
பிஸ்கட் தூளை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த மாவில் ஒனியன் ஸ்ட்ரிங்ஸை வந்து போட்டு அதை பிஸ்கட் தூளில் கலக்கி தான் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். குக்கரை ஆன் பண்ணிங்க. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். இப்போ நாங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த ரிங்ஸை வந்து மாவில் போட்டுக்கலாம். அது அப்படியே இப்போ பிஸ்கட் தூளில் நல்லா போட்டு எடுத்துங்க. பிஸ்கட் தூள் இதில் ஒழுங்காக ஒட்டலைன்னா திருப்பி மறுமுறை மாவில் டிப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒனியன் ரிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை ஓண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக மாறிக்குது. சரி, இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இறக்கிடு. இப்படி திருப்பி போட்டு இருங்க, இல்லாட்டி ஒரு சைடு வேகும் மற்ற சைடு வேகாது. பார்த்தீங்கன்னா அழகான பொன்னிறத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இறக்கி கொள்வோம். பார்த்தீங்கன்னா ஒனியன் ரிங்ஸ் சூப்பராக வந்துக்குது. மீதமுள்ள நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நம்மளோட முசரிப்பு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இது என்னடா பொரிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நிறைய பொரிச்சு எடுத்துட்டோம். இங்கே இதை காட்டுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இப்போ மயோனைஸ் ஏற்கனவே நான் ரெடி பண்ணியிருந்தோம். ஒனியன் ரிங்ஸையும் செஞ்சு எடுத்துட்டோம். இதோட அந்த மயோனைஸையும் ஒனியன் ரிங்ஸையும் சோஸோடையும் சேர்த்து கலந்து திண்டா டேஸ்ட்டே வேறு லெவலுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஒனியன் ரிங்ஸையும் ரெடி பண்ணிட்டோம், மயோனைஸையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ முசாக்கிரி இதை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுவார். ரொம்ப டேஸ்டாகி நல்லாகி. கட்டாயம் நீங்கள் மைனஸ் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தேன்னு சொல்லுங்கள். வேறு லெவல் டேஸ்ட் ஆகிது. ஒனியன் ரிங்ஸும் மயோனைஸும் சோஸும் அது தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலான டேஸ்ட் ஒன்று வருது. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்டில் தெரிவிங்க. சாரி, இன்னும் ஒரு புது வீடியோட புது விஷயத்தோட உங்களை சந்திக்க வர விடைபெறும் நான் முஷாரிஃப். முஷாக்கிர்.